Hi guys, welcome back to another video. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நூடுல்ஸ் மேட் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது நிசான் மேக்னெட்டில் அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மேட்டு பார்த்திங்கன்னா ஒரு 1/2 inch திக்னஸ்ஸு. இது நான் பக்கத்தில் இருக்கிற ஷாப்பில் தான் வாங்கினேன். இது நீங்கள் ஜஸ்ட்டு கூகுள் பண்ணி பாருங்கள், இது நியர்பை ஷாப்பில் கிடைக்கும். இந்த மேட்டோட குவாலிட்டி நல்லாவே இருக்குது. ஸோ பாட்டமில் ஒரு ஃப்ளோர் ஸ்டீல் கொடுத்துருக்காங்க. ஸோ மேலே நூடுல்ஸும் பார்த்திங்கன்னா நல்லாவே பண்ணியிருக்காங்க. இந்த திக்னஸ் வந்து நல்லாவே இருக்குது, உங்களுக்கு குவாலிட்டி கொஞ்சம் பெட்டராகவே இருக்குது. ஸோ நீங்கள் நேரில் போய் பாருங்கள், பார்த்துட்டு சூஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்மக்கிட்ட ஆல்ரெடி நிசான் மேக்னெட்டோட மேட்ஸ் இருக்குது. இது வந்து கம்பெனிஸில் ப்ரொவைட் பண்ணது. நீங்கள் அடிஷ்னல் ஆக்சசரிஸ் போட்டிருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை வச்சுட்டு இந்த ஷேப்புக்கு நம்ம இந்த நூடுல்ஸ் மேட்டை கட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னா, பேக் சைட் திருப்பிட்டு அதை ஃபஸ்ட்டு மார்க்கிங் பண்ணுறேன். ஸோ இதை சுற்றி நம்மளோட அந்த எட்ஜஸ்க்கு மார்க்கிங் பண்ணிக்கோங்க. மேபி ஒரு 1 or 2 centimeter வெளியில் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம கட் பண்ணுறப்போ கொஞ்சம் வெளியில் போனாலும் நமக்கு ப்ராப்ளம் வராது. ஸோ கரெக்டாக அந்த ஷேப்புக்கு அந்த அவுட்டர் லைனை மட்டும் மார்க் பண்ணிக்கோங்க. நீங்கள் மார்க்கிங் பண்ணுறதுக்கு க்ரையான்ஸு இல்லைனா மார்க்கர் ஏதாவது யூஸ் பண்ணி நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் கட் பண்ணுறப்போ உங்களுக்கு ஒரு கிளியர் விசிபிலிட்டி கிடைக்கும். மார்க் பண்ணதுக்கப்புறம் ஒரு நைஃப் எடுத்துகிட்டு, ஸோ இது நீங்கள் லோக்கல் டூலிங் ஷாப்பில் ஹார்ட்வேர்ஸில் இது கிடைக்கும் இந்த மாதிரி நைஃபு. ஸோ இதை வாங்கிக்கிங்க. இதை வாங்கிட்டு இந்த எட்ஜை வந்து கரெக்டாக அந்த லைன்ஸுக்கு அப்படியே கட் பண்ணி எடுத்துடுங்க. ஸோ இப்போ நம்ம அதான் பண்ண போகிறோம். இந்த எட்ஜை ஒட்டி அப்படியே கட் பண்ண போகிறோம் இந்த லைன்ஸில். ஸோ இப்போ கட் பண்ணியாச்சு. இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறது பார்ப்போம். ஸோ அந்த எட்ஜ் பாருங்கள், ரொம்ப நல்லாவே கட் ஆகிருக்கு, ஒரு க்ளீனாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி நல்லா ஸ்லோவாக கட் பண்ணுங்கள். ரொம்ப ஃபாஸ்ட்டாக கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த எட்ஜஸ்லாம் அப்படியே பிசுறாக வரும். ஸோ ஸ்டெடி ஹேண்டாக ஸ்லோவாக கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீட்டாக கட் ஆகும். ஸோ எல்லா ஷேப்பும் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறோம். நமக்கு 4 ஷேப் வரும். 4த்தையும் இந்த மாதிரி அதோட ஷேப்புக்கு கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணியாச்சு. இப்போ எப்படி ஃப்ளோரில் போடலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஏற்கனவே இருந்த மேட்டை நம்ம எடுத்துட்டோம். ஸோ இப்போ இது எம்டியாக இருக்குது. நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா நான் கீழே ஒரு லேயர் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். நீங்கள் இந்த ஃப்ளோர் வந்து பக்கத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு ஆட்டோமொபைல் ஆக்சசரிஸில் போய்ட்டு நீங்கள் ஃப்ளோர் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே தான் நான் அந்த நூடுல்ஸ் மேட்டை போட போகிறேன். நான் கீழே ஆல்ரெடி என்டையர் ஃப்ளோருக்குமே வந்து அந்த ஷீட் போட்டேன். ஸோ இப்போ அதுக்கு மேலே அந்த நூடுல்ஸ் மேட் போடுறேன். ஸோ நூடுல்ஸ் மேட் நமக்கு தெரியும், அதோட நூடுல்ஸ் டைப்பில் வந்து நிறைய அந்த மண் இது எல்லாத்தையுமே வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுக்கும். ஸோ க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்படியே எடுத்து அப்படியே நம்ம வெளியில் கொட்டிடலாம். அந்தளவுக்கு ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான இருக்கும் இந்த நூடுல்ஸ் மேட்டு. உங்களுக்கு இந்த வெட்னஸ், நீங்கள் வெளியில் மழை நேரத்தில் இதெல்லாம் நீங்கள் போயிட்டு வந்து நீங்கள் அதில் கால் வைக்கும் போது அந்த தண்ணி இருந்தாலுமே வந்து உங்களுக்கு வெளியிலேயே தெரியாது. ஸோ நீங்கள் ஈஸியாக அதை எடுத்து க்ளீன் பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு ஒரு நல்ல ஹோல்டிங் இருக்கும் அதில். ஸோ நெக்ஸ்ட்டு லெஃப்ட் சைடில் நம்ம எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னு பாருங்கள். லெஃப்ட் சைடு ஆல்ரெடி கட் அவுட் பண்ணியிருக்கேன். கட் அவுட் பண்ணி ஆல்ரெடி அதில் போட்டேன். ஸோ இது அதோட ஷேப். ஸோ நீட்டாக நீங்கள் பேக் பண்ணிக்கலாம் உள்ள. அந்த ஷேப்லேயே கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு எக்ஸ்ட்ராவும் வராது, கரெக்டாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு ரியர் சீட்டில் நம்ம எப்படி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பாருங்கள். நமக்கு யூஸ்வலாக 2 ஃப்ளோர் மேட் இருக்கும் இல்லையா, 2 ஃப்ளோர் மேட்டையும் ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கு நடுவில் இருக்கிற கேப்பை நீங்கள் ஒரு டேப் வச்சு மெஷர் பண்ணிக்கிங்க. அது மாதிரி இந்த டோட்டல் லென்த்தையும் மெஷர் பண்ணிக்கிங்க. மெஷர் பண்ணிவிட்டு அந்த ஷேப்பில் கட் அவுட் டிஸ்டன்ஸையும் மெஷர் பண்ணி நீங்கள் அதில் மார்க் பண்ணிக்கிட்டிங்கனாக்கா நீங்கள் 2 ஃப்ளோர் மேட்டையும் ஒரே ஜாயினாக கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரே ஃப்ளோர் மேட்டாக கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்படி பண்ணுறதுனால பார்த்திங்கன்னா உங்களுக்கு லுக்கும் ரொம்ப நீட்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன பேச்சஸ் மாதிரி எதுவுமே இருக்காது. ஸோ என்டையர் ஃப்ளோருமே ஒரே ஃப்ளோர் மாதிரி தெரியும். ஸோ இது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இன்பிட்வீனில் இருக்கிற அந்த ஸ்பேஸை மட்டும் நீங்கள் மெஷர் பண்ணி நீங்கள் மார்க் பண்ணிக்கிட்டிங்கனாக்கா உங்களுக்கு கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ லுக் வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. யூசேஜுமே ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் க்ளீன் பண்ணுறதுக்கு இது ஒரே ஷீட்டாக இருக்கிறதுனால ஜஸ்ட் அப்படியே ஃபோல்டு பண்ணி எடுத்து வெளியில் எடுத்து அப்படியே தட்டிட்டு க்ளீன் பண்ணிக்கலாம். நீங்கள் 70 மேட் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். ஆனால் என்ன கேட்டால் 70 மேட்டை விட நூடுல்ஸ் மேட்டு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது இந்த டஸ்ட்டை வந்து நிறைய ஹோல்ட் பண்ணுது. 70 மேட் பார்த்திங்கன்னா அப்படி வெளியிலேயே தெரியும், அது நமக்கு பார்க்கும் போதே ஒரு மாதிரி நிறைய டஸ்ட்டாக தெரியும். நூடுல்ஸ் மேட்டு வந்து அந்தளவுக்கு ஒரு டஸ்ட்டு ஹோல்ட் பண்ணியிருக்கிறதுனால ஒரு வெளியிலேயே தெரியாத அளவுக்கு அப்படியே பேக் பண்ணிக்கும். ஸோ நீங்கள் பேக் சைடில் இந்த மாதிரி கட் அவுட்ஸில் கூட நீங்கள் இந்த நூடுல்ஸ் மேட்டை யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் அந்த காயின் போடுற கட் அவுட்ஸ் இருக்கு இல்லையா, அதுலேயுமே ஸ்மால் பீஸாக கட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அதுவுமே வந்து ரொம்பவே அழகாக இருக்கும். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன்.
ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.